நேற்று ஒரு வீடியோ விட்டேன் நான். தண்ணி குடிச்சோன்னு வயிறு வீங்குது, சாப்பிட்டோன்னு வயிறு வீங்குது, குறைவா சாப்பிட்டு உடம்பு மெலியுது இல்ல, எந்த நேரம் டயர்டா இருக்கு, எந்த நேரம் ஏலாம இருக்கு. அது என்னடா எங்க வயிற்றுல ஒரு புண் இருக்கு. அந்த புண்ணை நாங்க திரும்பி இந்த கெமிக்கலான சாப்பாடுகளும் ஸ்ட்ரெஸ், எந்த நேரம் ஓவரா யோசிச்சு நித்திரைகள் இல்லாம இருக்கேக்க எங்களோட வயிறு தான் அதை எஃபெக்ட் ஆகுது. எங்களோட வயிறுல தான் அதை எல்லா எஃபெக்டும் காட்டும். அதை என்ன செய்யணும்ன்ற அதை குணப்படுத்துறதுக்கு 16 மணித்தியாலத்துல இருந்து 20 மணித்தியாலம் உண்ணாவிரதம் இருக்கணும். ஒரு கிழமையில இருந்து 2 கிழமை மட்டும் உண்ணாவிரதம் இருக்கணும். அதோட வெறும் இறைச்சி மட்டும் சாப்பிடணும். மாற்றிறைச்சியும் சாப்பிட்டு இந்த எலும்புக்கால் இந்த தண்ணி அதை குடிச்சு கொண்டிருந்தீங்க என்றால் தானா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அதுக்கு பிறகு உங்களோட வயிறுகள் பெருசா வீங்காது. ஏனென்றால் அந்த ஓட்டைகள் எல்லாம் மூடி எங்களோட கட் லைனிங், அந்த கட் அந்த வைத்தான் லைனிங் ஒண்டா சேர்ந்துடும். அந்த சேரைக்கு சாப்பாடு ரத்தத்துக்குள்ள போவாது. சோ கூட உண்ணாவிரதம் இருங்கோ. 20 மணித்தியாலம், 24 மணித்தியாலம், 48 மணித்தியாலம் செய்யலும் செய்யுங்க. இரண்டாவது உடம்புக்கு நல்லம்.